ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். போர்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் தாங்க போயிட்டு இருக்கிறோம். நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ரைடிங் அப்படின்னா, நம்ம மணப்பாறையிலேருந்தே அங்கேருந்து 150 கிலோமீட்டருங்க அங்கே கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு. பைக்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு. கரெக்டாக நமக்கு கங்கை கொண்ட சோழபுரம் மணப்பாறையிலேருந்து வாரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு ஆகிடுச்சுங்க. சரியான லாங் ட்ராவலு. சப்போஸ் நீங்கள் யாராவது திருச்சி சைடு இருந்து வாரீங்க அப்படின்னா நீங்கள் கார் இல்லாட்டி பஸ்ஸில் வரதான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். பைக் ட்ராவலை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பைக் ட்ராவல் வந்து இந்த சைடு செட் ஆகலை. இப்படி நீங்கள் பைக்கில் தான் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மார்னிங் இல்லாட்டி ஈவினிங் டயத்தில் வாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் பாருங்கள், ரோட்லேருந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தாங்க இருக்குது. இங்கேருந்து போகும்போதே பாருங்கள் வியூ எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. ஒரு பிரம்மாண்டமான கோபுரம்ங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இங்கேருந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கிட்டிருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்தோட விமான வடிவமைப்பு அவ்வளோ லாங்லேருந்தே நம்மளால் பார்க்க முடியும். வெளியே இருந்து பார்க்குறதுக்கு இந்த விமானத்தோட வடிவமைப்பு இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கம்பீர தோட்டத்தோட காட்சி அளிக்குது. இன்னும் பக்கத்துலலாம் போய் இருந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, இன்னும் எப்போ பக்கத்தில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க போய் பைக்கு பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நேராக உள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கங்கை கொண்ட சோழபுரம் நீங்கள் வாரீங்க அப்படின்னா அந்த கோவிலோட ஓப்பனிங் டைமிங்கை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த கோவிலோட ஓப்பனிங் டைம் காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12:30 வரையும் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரையும் ஓப்பனில் இருக்குங்க. இது எல்லா நாளுமே ஒரே டைமிங் தான். அப்புறம் கோவிலுக்கு உள்ளே போய் சுற்றிட்டு வரதுக்கான எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸும் இல்லை, ஃப்ரீ தான். கோவிலுக்கு முன்னாடியே இங்கே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தடியில் தான் நம்ம பைக்கை பார்க் பண்ணிட்டு போக போகிறோம். அங்கே பார்க்கிங்லாம் எந்த ஏரியாவும் இல்லை, சும்மா அந்த இடத்துல தான் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளும் இதே இடத்துல போய் பார்க் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போகலாம். கோவிலுக்கு முன்புறமாக இங்கே சின்ன சின்ன பெட்டி கடைகள் வச்சுருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாமே இங்கே வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கோவிலுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு பெரிய பேக்கரி ஒன்று இருக்குது. கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் இப்போதைக்கு சைடில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான். 2 பெரிய கல் தூண்கள் முன்னாடி வச்சுருக்கிறாங்க. இந்த கோவில் ராஜராஜ சோழனோட மகனான ராஜேந்திர சோழனால் கிபி 1025ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்குது. இந்த கோவில் தான் சோழ வம்சத்தோட தலைநகராக சுமார் 250 ஆண்டுகள் பணியாற்றிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கோவிலை பார்க்கறதுக்கு தஞ்சாவூர் பெரிய கோவிலோட அதே வடிவமைப்பில் தாங்க இருக்குது. பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு சிறிய மாறுபாடுகள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் தஞ்சை பெரிய கோவிலோட இந்த கோவிலோட உயரம் சற்று குறைவாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலோட இந்த கோவிலில் இருக்கிற சிலைகளோட வடிவமைப்பு இன்னும் சற்று கூடுதலாக இருக்குன்னு சொல்லப்படுது. தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்தோட விமான உயரம் 216 அடி. ஆனால் அதுக்கப்புறம் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தோட கோபுரத்தின் விமான உயரம் 180 அடி. சிற்பக்கலையில தஞ்சை பெரிய கோவிலே மிஞ்சிற அளவுக்கு கட்ட முடிஞ்ச இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தோட கோபுர உயரம் மட்டும் ஏன் தஞ்சை பெரிய கோவிலை விட கம்மியா கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா, அதுதான் தந்தையான ராஜராஜ சோழனுக்கு மகனான ராஜேந்திரன் சோழன் கொடுக்குற மரியாதையா சொல்லப்படுது. கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு உள்ள போறதுக்கு முன்னாடி பாருங்க, ஒரு 10 அடி ஹைட் இருக்குங்க. 10 அடி ஹைட்ல பாத்தீங்கன்னா பெரிய துவார பாலர்கள், ஒரே கல்லுல செதுக்குன 2 துவார பாலர்கள் இங்க இருக்கிறாங்க. கோவிலுக்கு உள்ள நுழைஞ்சதுமே ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா மாடியும் வச்சு கட்டி இருக்கிறாங்க. அந்த காலகட்டங்கள்லயே அதற்கு போறதுக்கான படிக்கட்டுகளும் எவ்வளவு அழகா கட்டி இருக்கிறாங்க பாருங்க. அந்த சுவர்களோடவே ஒட்டி அந்த படிக்கட்டுகளும் வந்திருக்கு. இந்த படிக்கட்டுகள் வழியா நம்ம மேல மாடிக்கு போகலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேலே போறதற்கான வழி அடைக்கப்பட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம கோவிலோட உட்புறத்துக்கு வந்தாச்சு. கோவிலோட உட்புறம் பார்க்கறதுக்கு ஒரு பூங்கா வடிவமைப்பில் இருக்கு. முன்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொடி கம்பம் இருக்கு. அதற்கு முன்புறமா 20 அடி ஹைட்டில் ஒரு பெரிய நந்தி சிலை ஒன்று இருக்கு. இந்த சிலை செங்கல் மற்றும் சுண்ணாம்புகளால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த கோவிலோட பராமரிப்பு அவ்வளவு அருமையாகவே பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு ஏன் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு பேர் வந்ததற்கான காரணம், ராஜேந்திர சோழன் கங்கை வரை சென்று போரிட்டு அந்த போர்கள் அனைத்திலுமே வெற்றி பெற்றதன் நினைவாக ஒரு நினைவு சின்னமாக இதற்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த கோவிலோட நந்தி சிலைக்கு முன்புறம் இருக்கிறோம். இந்த கோவில் கட்டப்பட்ட காலங்களில் இந்த நந்தி சிலை கட்டப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு பிறகுதான் இந்த நந்தி சிலை கட்டியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது யாரால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, இதை உடையார் பால ஜமீன் இந்த கோவிலை புனரமைக்கும் போது, அதாவது சீரமைக்கும் போது இந்த நந்தி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தோட சுற்றுச்சுவர்கள் பாருங்க. சுற்றுச்சுவர்களில் நிறைய மண்டபங்கள்லாம் கட்டியிருக்கிறாங்க. நிறைய சேதம் அடைஞ்சிருக்கு. வெறும் தூண்கள்லாம் இப்போதைக்கு இருக்குது. நிறைய இடங்கள்ல இந்த கோவிலில் சேதங்கள் அதிகமாக இருக்குது. அதற்கான முக்கிய காரணங்கள்லாம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஆங்கிலேயர் ஆட்சியின் போது, ஆங்கிலேயர் காலகட்டங்களில் 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேய பொறியாளர்கள் கோவிலோட சில பகுதிகளை இடித்து
அந்த கற்களை வந்து வேறு கட்டுமான பணிகளுக்காக பயன்படுத்தியதாக சொல்லப்படுது. அதுதான் இந்த கோவிலோட சேதத்திற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. மற்றொரு காரணங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணின் தன்மையும் இந்த கொள்ளிட ஆற்றின் சேற்று நீர் காரணமாகவும் இந்த கோவில் பாதிப்படைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கப்புறம் தொடர் மழை, புயல், அந்த பூகம்பம், அந்த மாதிரி இயற்கை சீற்றங்களாலையும் இந்த கோவில் வந்து சேதமடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. அப்புறம் பராமரிப்பு இல்லாத காரணத்தினாலையும் இந்த கோவில் வந்து இப்படி சேதமடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கோவிலுக்குள்ள அந்த காலகட்டங்களில் விலை மதிப்பற்ற பொருட்கள் மற்றும் சிலைகள்லாம் உள்ள வந்து பாதுகாத்து வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட பொருட்களை கொள்ளையடிக்கும் போது கொள்ளையர்களாலையும் இந்த கோவில் வந்து சிதைவடைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோழர்களோட ஆட்சிக்கு பிறகு வந்த பாண்டியர் விஜயநகர பேரரசு அவர்களோட ஆட்சியாளர்கள் இப்பகுதியை வந்து ஆண்டிருக்கிறாங்க. அப்போதைக்கு கங்கை கொண்ட சோழபுரமும் அதோட கோவில்களையும் அவங்க புறக்கணிச்சிருக்கிறாங்க. அவர்களால் சோழர்களோட கட்டிடக்கலையும் அவங்களோட அடையாளங்களையும் அழிக்க முயன்றதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலுக்கு மொத்தம் 3 நுழைவாயில் இருக்குது. வலதுபுறமும் இருக்குது, இடதுபுறமும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்புறமாகவும் ஒரு நுழைவாயில் வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த கோவிலோட இடதுபுறமாக இருக்கிற நுழைவாயில்னு இருக்கிறோம். இந்த கோவிலில் அனைத்து நுழைவாயில்களுமே பார்த்தீங்கன்னா 2 துவார பாலர்கள், அதாவது பாதுகாவலர்கள் இருக்கிறாங்க. இந்த கோவிலோட கட்டிடக்கலை வந்து நம்மளை பார்க்கும் போதே அவ்வளவு வியப்பில் ஆழ்த்துதுங்க. இங்கே இதில் யாளிகளோட சிலைகளை நம்மளால் பார்க்க முடியுது. அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா வாமனனை கொண்டுட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக காட்சியளிக்கிற கங்காளநாதரை பார்க்கலாம். மொத்தம் 6 கைகளோட இருந்திருக்குது. அதில் 2 கைகள் சேதம் அடைஞ்சிருக்குது. ஒரு கையில உடுக்கையும், இன்னொரு கையில மானுக்கு புல் கொடுக்கிற மாதிரி ஒரு காட்சியும், மற்றொரு கையில தண்டம்ங்கிற ஒரு ஆயுதம் வச்சிருக்கிறாரு. இன்னொரு கையில ஒரு சூலாயுதமும், இன்னொரு கையில ஒரு குட்டி பூதத்துல இருக்கிற தலையில ஒரு வட்ட வடிவ பாத்திரத்துல கை வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சியும் இங்க சிவபெருமானோட இந்த அவதாரத்தை நம்மளால பார்க்க முடியுது. இந்த கோவில்ல இருக்கிற இந்த பேஸ்மட்டத்தோட வடிவமைப்பை பாருங்க, எந்த அளவுக்கு பெண்டு வந்து அவ்வளவு நேர்த்தியா இதுல கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு. ஒவ்வொரு வடிவமைப்பும் அவ்வளவு அக்யூரேட்டா பொருத்தி இருக்கிறாங்க. கீழே இருந்து மேலே போகிற வரைக்குமே ஒவ்வொரு கல்லுலையும் ஒவ்வொரு சிலைகளாக செதுக்கி இருக்கிறாங்க. அதற்கு மேலே பாருங்கள், குடை மாதிரி ஒரு வடிவமைப்பில் ஒரு பாறை, அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா பூதகணங்களோட இந்த காட்சியை பார்க்கலாம். தாங்கி பிடிச்சிருக்கிற மாதிரி பூதகணங்களும் இங்கே அமைச்சிருக்கிறாங்க. அதற்கு மேல் மட்டங்கள்லையும் அதே வடிவமைப்பு தான் அமைச்சிருக்கிறாங்க. கோவிலுக்கு உட்புறம் செல்வதற்கு முன்னாடி இந்த வாயில் காவலர்களான துவார பாலர்களை பாருங்க. அவர்களோட கைகளில் அமைச்சிருக்கிற அந்த காப்புகள், சிங்க முகம் கொண்ட அந்த காப்புகள் முதற்கொண்டு எவ்வளவு நேர்த்தியா வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு. சாதாரணமா எல்லா கோவில்கள்லையும் துவார பாலர்கள் ஒரு பாம்பை மிதிச்சிட்டு இருப்பாரு. அந்த பாம்பு வந்து ஒரு எலியை முழுங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த கோவில்ல ஒரு பாம்பு ஒரு யானையை முழுங்குற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருக்கிறாங்க. யானையவே விழுங்குற அளவுக்கு ஒரு பாம்பு இருக்குன்னா அந்த பாம்பு எவ்வளவு பெருசா இருக்கும், அந்த பாம்பை மிதிச்சிருக்கிற துவார பாலர்கள் எவ்வளவு பெருசா இருப்பாரு. பாதுகாவலரான துவார பாலகரே இவ்வளவு பெருசா இருக்கிறாருன்னா அவரு பாதுகா அந்த கடவுள் எவ்வளவு பெருசா இருப்பாரு. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வியப்பில் ஆழ்த்துதுன்னு. படம் பார்த்து கதை சொல்லலாம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. ஆனா அந்த படம் பார்த்து கதை சொல்லலாம் அப்படிங்கிறத இங்க இருக்கிற ஓவியங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற இந்த கோவிலின் சிலைகள், ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு கடவுள்களோட அவதாரத்தை அவ்வளவு அருமையான காட்சிப்படுத்துது. தஞ்சை பெரிய கோவில் மாதிரியே இங்கேயும் அதிக அளவில் கல்வெட்டுகள் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இதில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒரு கல்வெட்டு கூட ராஜேந்திரன் சோழன் காலகட்டங்களில் பொறிக்கப்பட்டது இல்லை. இங்கே இருக்கிற இந்த சின்ன சிற்பத்தில் தான் ராஜேந்திர சோழன் சிவனை வணங்குற மாதிரி ஒரு அரிய வகை காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்டிய ராஜேந்திர சோழனோட சிலையோட வடிவமைப்பு இந்த கோவிலில் ஒரு பிரம்மாண்டமான காட்சியில் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் இந்த கோவிலோட ஒரு மூலையில் ஒரு சின்னதா ஒரு சிறிய அளவிலான சிற்பத்தை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா ராஜேந்திர சோழன் சிவனோட ஒரு மிகப்பெரிய பக்தர். சிவனுக்கு கீழே தான் நம்ம எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில தான் இந்த சிலையை அமைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இப்ப நம்ம கோவிலோட துவார பாலர்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். துவார பாலர்கள் ஒரே கற்களாலான ஒரே பாறையில அவ்வளவு பெரிய துவார பாலர்களை அப்பவே செதுக்கி இருக்கிறாங்க. கோவிலோட அடிப்பகுதியில் அவ்வளவு சிலைகள் அமைச்சிருக்கிறாங்க. யாழி, சிங்கம், பூதகணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சிலைகள் அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த கோவிலோட இன்னொரு அதிசயத்தை பார்க்கலாம். இந்த கோவிலை உத்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கோவில் ஒரு சிவலிங்கம் வடிவமைப்பில் இவ்வளவு ஒரு உயரமான கோபுரம் அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா?
வெளிப்புற தோற்றங்கள்ல இவ்வளவு சிலைகள் மற்றும் கடவுள்களோட அவதாரங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சாலும் இந்த கோவிலோட கோபுரம் ஒரு சிவலிங்க வடிவமைப்புல தாங்க இருக்குது. இந்த கோபுரத்தோட விமானத்துக்கு மொத்தம் 9 தளங்கள் இருக்கு. கீழே இருக்கிற 3 தளங்கள் சதுரமாகவும் அதற்கு மேல இருக்கிற தளங்கள் 8 பக்கங்கள் கொண்டதாகவும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இருக்கிற சிகரம் உருண்டையான வடிவமைப்புல இருக்கு. ஆனா இப்ப நீங்க கேட்கலாம், இதுக்கும் சிவலிங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. இப்ப அதைத்தான் சொல்ல வரேன், முழுசா பாருங்க. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சிவலிங்கம் எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சிவலிங்கத்தோட தண்டு பகுதியை ஆவுடையில சொருவுவாங்க. இந்த தண்டு பகுதிக்கு 3 பாகங்கள் இருக்கு. கீழ்பாகம் சதுரமாகவும் 4 பக்கங்கள் கொண்டதாகவும், நடு பாகம் 8 பக்கங்கள் கொண்டதாகவும், மேல் பாகம் உருண்டையாகவும் இருக்கும். இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கோவிலோட விமான வடிவமைப்பையும் இந்த சிவலிங்கத்தோட வடிவமைப்பையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த கோவிலோட விமான வடிவமைப்பு ஒரு சிவலிங்க வடிவமைப்புல தான் அமைச்சிருக்கிறாங்க. தஞ்சை பெரிய கோவிலோட விமான வடிவமைப்பு 4 புறமும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரான வடிவமைப்புல அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது நிமிர்ந்து கம்பீரமாக காட்சியளிக்கும் ஒரு ஆண்மகனை போல அந்த கோபுர வடிவமைப்பு இருக்கும். ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்தின் இந்த கோவில் கோபுரமானது வளைந்து காணப்படும். அதனால் இந்த கோவிலை அழகான பெண் கோவில் என்றும் அழைக்கின்றனர். இந்த கோவிலின் விமானத்தின் உயரத்தை குறைவாக அமைத்த ராஜேந்திர சோழன் மூலவரான பெருவுடையாரை உலகிலேயே மிக பெரியவராக அமைத்தார். 13 அடி உயரமும் 18 அடி சுற்றளவும் கொண்ட ஒரு மிகப்பெரிய சிவலிங்கம் ஒன்றை அமைத்தார். இந்த கோவிலோட வலதுபுறம் மற்றும் இடதுபுறத்துல 2 புறங்கள்லயுமே கிணறு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. இந்த கிணற்றுல இங்க வர்ற பக்தர்கள் காணிக்கையும் போட்டிருக்கிறாங்க. இந்த கோவில்ல 2 பக்கமே வட கைலாயம் தென் கைலாயம் அப்படின்னு 2 சன்னதிகள் அமைச்சிருக்கிறாங்க. இதுல தென் கைலாயம் முற்றிலும் சேதம் அடைஞ்சிருச்சு. முன்னாடி இருக்கிற இந்த தூண்களை பார்த்தாலே தெரியும், மற்ற இது எதுவுமே இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா சேதம் அடைஞ்சிருச்சு. இந்த தூண்கள் மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி இந்த கோவிலோட சன்னதியில இப்போதைக்கு சாமி எதுவுமே இல்லை. இதை இப்போதைக்கு ஒரு ஸ்டோர் ரூமாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கோவிலோட சன்னதியில சிவலிங்கம் இருந்ததற்கான அடையாளம் உள்ள இருக்கு. சிவலிங்கம் இருந்ததற்கான அந்த ஆவுடை மட்டும்தான் இப்போதைக்கு இந்த கோவிலோட கருவறைக்குள்ள இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த கோவிலோட பின்புறங்களில் சில தூண்கள் மட்டும் நம்மளால பார்க்க முடியுது. மேலே இருக்கிற கட்டிட வடிவமைப்பு எல்லாமே சேதம் அடைஞ்சிருக்குது. ஆரம்ப காலகட்டங்களில் இந்த கோவிலோட சுற்றுச்சுவர் 2 அடுக்கு கட்டிடங்களாக அமைக்கப்பட்டதா சொல்லப்படுது. தற்போதைய சூழ்நிலையில ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அந்த 2 அடுக்கு கட்டிடங்கள் இருக்கு. மற்ற சுற்றுச்சுவர் எல்லாமே முற்றிலுமா சேதம் அடைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த கோவிலோட பின்புறத்திலிருந்து இந்த கோபுரத்தோட அழகை ரசிச்சுட்டு இருக்கிறோம். கோவில்கள் அப்படின்னாலே பொதுவாக புறாக்கள் அந்த கோபுரத்தில் அங்கேயும் இங்கேயும் பறந்துகிட்டு இருக்குங்க. இந்த கோபுரத்துலையும் அதே மாதிரி தாங்க, அதிக அளவு புறாக்கள் இங்கே இருக்கு. அந்த புறாக்கள் அங்கேயும் இங்கேயும் இந்த கோபுரத்தில் அப்படியே பறந்துகிட்டு இருக்குங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. இந்த கோவில்களில் சிலைகள் அவ்வளவு அழகா இருந்தாலும் அந்த சிலைகளோட அழகுல சில சிதைவுகளையும் நம்மளால பார்க்க முடியுது. அது இந்த சிலைகளை எதற்காக அழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியலை அப்படின்னாலும் ஒரு சில காரணங்களால் அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம இங்கே சிவபெருமான் மார்கண்டேயனை காப்பாற்றுறதுக்காக யம தர்மராஜாவை வதம் பண்ணுற காட்சியை இங்கே அமைச்சிருக்கிறாங்க. இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான பெரிய கோவிலிருந்து சிவலிங்கத்தை வழிபட்டு அதிலிருந்து வர்ற தீர்த்த நீரானது இந்த தீர்த்த நீர் தொட்டியில் தாங்க வந்து குதிக்குது. இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான தீர்த்த நீர் தொட்டியை நானே இப்போதாங்க முதல் தடவை பார்க்குறேன். தீர்த்த நீர் தொட்டிக்கு வர்ற அந்த வழித்தடம் ஒரே ஒரு கற்களால் செதுக்கப்பட்டிருக்குங்க. உள்ள தீர்த்த நீர் குதிக்கிற இடத்துல ஒரு நந்தி சிலையும் அமைச்சிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான தீர்த்த நீர் தொட்டி. இப்போ நம்ம இந்த கோவிலோட இடதுபுறத்தில் இருக்கிறாங்க. கோவிலோட இடதுபுறங்கள்லையும் பாருங்கள் எவ்வளவு சிலை சிற்பங்கள் வந்து கலைநயத்தோட வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு. இங்கே இந்த சிலை சிற்பங்களோட விளக்கங்களை எடுத்து கூறிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வர்ற டூரிஸ்ட்டுகளுக்கு அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த கோவிலோட சிறப்பம்சங்களை எடுத்து கூறிக்கிட்டு இருக்கிறாங்க. இடதுபுறமாக இங்கே ஒரு நுழைவாயில் இருக்குது பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிரம்மாண்டமான துவாரபாலர்கள் பாதுகாப்புக்காக இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் வலதுபுறத்துலையும் நம்ம பார்த்துருந்தோம். கோவிலோட தென்புறத்தில் பார்த்த மாதிரியே அங்கே தென் கைலாயம் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வட கைலாயம் இருக்குது. இது இப்போதைக்கு அம்மனோட சன்னதியாக மாற்றி இதில் வந்துட்டு அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குது.
அதற்கு பக்கத்திலேயே இங்கே ஒரு கிணறும் ஒன்று இருக்கு. இங்கே வர்ற பக்தர்களோட வேண்டுதல்களை வேண்டி இங்கே வந்து இந்த கிணற்றுக்குள்ள காணிக்கையும் போட்டிருக்கிறாங்க. அந்த காணிக்கையும் நம்மளால இந்த கிணற்றுக்குள்ள பார்க்க முடியுது. அதை தொடர்ந்து இங்கே இருக்கிற சுற்றுச்சுவர்களோட சேதமடைந்த சிலைகள் மற்றும் தூண்கள் எல்லாமே இங்கே அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இதில் இருக்கிற சிலைகள் எல்லாமே சேதமடைஞ்சுதாங்க இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே இங்கே ஒரு சில சிலைகள் நல்ல நிலையில் இருந்த பொழுது அந்த சிலைகளை இங்கே வந்து வரிசைப்படுத்தி சீரமைச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த காட்சியையும் நம்மளால பார்க்க முடியுது. இதை தொடர்ந்து இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பம்சமான சிம்ம கிணறை பார்க்கலாம் வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட ஒரு பிரம்மாண்டமான சிம்ம கிணறுனே அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்ம கிணறோட நுழைவாயில் பாருங்க எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான காட்சியில இருக்கு அப்படின்னு. இந்த சிம்ம கிணறானது இந்த சிங்கத்தோட வயிற்றுக்குள்ள உள்ள இறங்கி உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அதற்கான வடிவமைப்பு தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கிணற்றுக்குள்ளே போகிறதுக்கான அந்த படிக்கட்டுகள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிணறு பெரிய அளவில் இருக்குங்க. பார்க்குறதுக்கு தான் சின்னதாக இருக்குது. உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு பெரிய கிணறுங்க. அதற்கான என்ட்ரன்ஸு தான் இது. அந்த காலகட்டங்களில் ஒரு சுரங்க பாதை மாதிரி வடிவில் அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள். அதோட இன்னொரு பகுதியை பாருங்கள் நம்மளால் இடையில் பார்க்க முடியுது பாருங்கள். அந்த சிங்கத்தோட வயிற்றிலிருந்து உள்ளே வந்து வர்ற படிக்கட்டு இது வழியாக தாங்க உள்ளே போகுது. இது நேராக பார்த்தீங்கன்னா நேராக உள்ளுக்குள்ளே அந்த கிணற்றுக்குள்ளே போகுது. அதற்கான என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இந்த பாதையை இடையிலிருந்து நம்மளால் மேலே இருந்து பார்க்க முடியும். அதோட நுழைவாயில் கிணற்றில் இங்கே தான் வந்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். இந்த சிம்ம கிணற்றில் இறங்கி கீழே வந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவதற்கான இந்த பாதை சுரங்க பாதை அப்படின்னும் அழைக்கப்படுது. இப்போதைக்கு கரெக்டாக தண்ணி வந்து சிம்ம கிணற்றோட இந்த பாதையிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருக்குது. உள்ள மீன்களும் அதிக அளவு இருக்குங்க. இந்த சிம்ம கிணற்றோட மேற்பகுதி ஃபுல்லாகவே கம்பி வேலிகள் போட்டு அடைக்கப்பட்டிருக்குதுங்க பாதுகாப்பு காரணத்துக்காக. இங்கேருந்து இந்த கோபுரத்தை பாருங்க என்ன ஒரு கம்பீரமான தோற்றத்தோட காட்சி அளிக்குது அப்படின்னு. புறாக்கள் எல்லாம் அதையே சுற்றி சுற்றி வலம் வர்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கோவில் ஆரம்பத்தில் கட்டும் பொழுது அந்த கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த முன்பகுதி 2 அடுக்கு மாடிகளாக கட்டப்பட்டிருக்குது. அதற்கப்புறமா இடையில் நடந்த படையெடுப்பின் காரணமாக மேல்மட்டத்தில் இருந்த கோபுரங்கள் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டுருச்சு. தற்போதைய சூழ்நிலையில் இப்போ ஒரு அடுக்குகள் மட்டும்தான் அந்த கோபுரத்துக்கு முன்புறமாக அமைக்கப்பட்டிருக்குது. இப்போ கரெக்டாக மணி 4:30 ஆயிடுச்சு. 4:30 ஆனதுமே கோவிலோட சன்னதி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த கோவிலோட சன்னதிக்கு முன்னாடி பாருங்க இங்கே மேலே ஒரு நந்தி சிலையை வச்சிருக்கிறாங்க. அதற்கு பின்புறமாக அங்கே ஒரு பெரிய நந்தி சிலையை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம கோவிலோட உட்பகுதிக்கு போய்கிட்டு இருக்கிறோம். கோவிலோட நுழைவாயில் ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தில் இருக்குது. இந்த கோவிலோட நுழைவாயில் சற்று பள்ளமாகவும் அதற்கு பக்கத்தில் இருக்க தூண்கள் சற்று உயரமாகவும் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த கோவிலோட தூண்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான தூண்களுங்க. வெளிப்புறம் இந்த வழியில தான் நம்ம உள்ளே இருந்து வந்திருக்கிறோம். வெளியே பாருங்க அவ்வளவு வெளிச்சமாக இருக்கு. உள்ளுக்குள்ளே அவ்வளவு இருட்டாக இருக்குங்க. இவ்வளவு லைட்டு எரிஞ்சுமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு இருட்டாக தான் இருக்குது. இங்கேருந்து நம்மளால் இந்த கோவிலோட சிவலிங்கத்தை பார்க்க முடியுது பாருங்கள். எவ்வளோ ஒரு உயரமான சிவலிங்கம், அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான காட்சியில் இங்கேருந்து நம்மளே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பூரிப்பாக இருக்குங்க. இன்றைய காலகட்டங்களில் எவ்வளோ உயரமான சிவலிங்கம் அமைச்சிருந்தாலும் அந்த காலகட்டங்கள்லேயே அவ்வளோ ஒரு உயரமான 13 அடி உயரமான சிவலிங்கம் அமைச்சிருக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு எளிதான காரியம் இல்லைங்க. கோவிலுக்கு உட்புறமாக போகிறதுக்கு முன்னாடி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 பெரிய துவார பாலர்கள், ஒரே கல்லிலான செதுக்கிய 2 பெரிய துவார பாலர்களை பார்க்க முடியுது. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அதற்கு பக்கத்துலேயே பாருங்கள் ஒரே கல்லிலேயே சிறிய அளவிலான சிலைகள், அவ்வளவு சிலைகள் கோவிலுக்கு உட்புறமாக அமைச்சிருக்கிறாங்க. கோவிலுக்கு உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில இடத்துல தாங்க லைட் போட்டிருக்கிறாங்க. பின்புறத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிச்சமே இல்லை, சுத்தமாக வெளிச்சமே இல்லை, ரொம்ப இருட்டாக இருக்குது. கோவில் சுவர்களில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சிவனோட முத்திரைகள் திருநீரால் பதிச்சு வச்சுருக்கிறாங்க. கோவிலுக்கு உள்ளே வர வர கூலிங் அதிகமாயிட்டே இருக்குங்க. வெளியே இருந்ததுக்கும் கோவிலுக்கு உள்ளே இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்குது. கோவிலோட உள்ள அவ்வளவு கூலிங்காக இருக்குங்க. இதற்கு காரணம் கருவறைக்குள்ளே இருக்கிற சிவலிங்கத்துக்கு அடியில் சந்திரகாந்த கல் அப்படின்னு வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிற கல் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இது இந்த கோவிலோட இன்னொரு அதிசயமாகவும் சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்ததாக இன்னொரு நல்ல தகவலோட சந்திக்கலாம். ஓகே, பை பை, டாட்டா.